விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் அரசு மீது வெள்ளம் பாதித்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் அதிருப்தியில் உள்ளார்களா? பெஞ்சல் புயல் எதிரொலியால் சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதாக எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்திற்கு நிவாரண உதவிகள் முறையாக வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் பொன்முடி நேரில் சென்றார். அப்போது அவர் மீது திடீரென சேறு வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அமைச்சர் பொன்முடி காரில் அமர்ந்தபடியே குறைகளை கேட்டதாகவும் அவரது செயலால் மக்கள் அதிருப்தி அடைந்து சேரை வீசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காணொலியை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இதுதான் தமிழ்நாட்டின் தற்போதைய நிலை என்றும் திமுகவுக்கு இனி என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான நினைவூட்டல் இது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.